ஐயோ ஐயோ, உண்மையிலே எப்படியெல்லாம் நடக்கும்னு எதிர்பார்க்கவே இல்ல ஆமாமா. சார். அத நெனச்சாலே என்னால சிரிப்ப அடக்க முடியல. இதெல்லாம் இவங்களுக்கு தேவையா சொல்லுங்க? ஆமா. சரியா சொன்ன. ஐயோ! அம்மா, வாமா. நான் என் ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுக்கிறேன். ஏய், சார் வந்திருக்காரு தெரியுதுல. ஒரு ஹாய் கூட சொல்லாம போறேன்னா என்ன அர்த்தம்? ஹாய் சார். ஹாய்மா. அவ எப்பவுமே அப்படிதான் சார். நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க. சின்ன பொண்ணு தானம்மா. போக போக சரியாயிடும். சரி, லேட் ஆயிருச்சு, நான் கிளம்புறேன். இன்னைக்காவது சாப்பிட்டு போங்க சார். இல்லம்மா, எனக்கு வெளியே கொஞ்சம் அர்ஜென்ட்டான வேலை இருக்கு. நான் இன்னொரு நாளைக்கு வர்றேன். சரிங்க சார். ம். சரிம்மா, நான் கிளம்புறேன். சரிங்க சார். அடியே, அவர் எவ்வளவு பெரிய பேங்க் மேனேஜர்னு உனக்கு தெரியுமா? அவரை பார்த்து வாங்கன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லாம வந்தா என்னடி அர்த்தம்? அவரு உனக்கு தானம்மா பேங்க் மேனேஜரு, எனக்கு ஒன்றும் இல்லைல்ல. அப்புறம் நான் எதுக்கு அவர்கிட்ட பேசணும்? அப்படியெல்லாம் பேசாத. அவரு ரொம்ப நல்லவரு. நாங்க வேலையில ஏதாவது சின்ன தப்பு பண்ணா கூட டென்ஷன் ஆகாம பொறுமையா சொல்லி கொடுப்பாரு. சார் டிரான்ஸ்ஃபர் ஆனதுக்கு அப்புறம் அங்க வேலை செய்யவே கஷ்டமா இருக்கு தெரியுமா? அப்படியா? உன்கிட்ட போய் சொன்னேன் பாரு, என்னதான் அடிச்சுக்கணும். சரிம்மா, அதெல்லாம் இருக்கட்டும். அப்பப்ப அவர் எதுக்கு நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போறாரு? ஏய், அப்பப்ப எங்கடி வராரு? போன வாரம் வந்தாரு, அதுக்கப்புறம் இன்னைக்கு தான் வந்தாரு, அவ்வளவுதானே? அதேதாம்மா நானும் கேக்குறேன். போன வாரம் தானே வந்தாரு, மறுபடியும் எதுக்கு இன்னைக்கு வந்தாரு? என்னடி பெரிய ஆபீசர் மாதிரி கேள்வி கேக்குற? போன வாரம் இந்த வழியா போகும்போது நம்ம வீடு இங்கதான் இருக்குன்னு தெரிஞ்சு பாத்துட்டு போலான்னு வந்தாரு. அன்னைக்கு ஏதோ திடீர்னு அர்ஜென்ட் வேலை இருக்குன்னு போயிட்டாரு. அன்னைக்கு சரியா பேச முடியலையேன்னு இன்னைக்கு வரவான்னு கேட்டாரு. நான் வர சொன்னதுனால தான் அவர் வந்தாரு. ஓ, அப்படியா? ஆனா அவர் இப்படி அடிக்கடி நம்ம வீட்டுக்கு வர்றது எனக்கு என்னமோ கொஞ்சம் கூட சரியாவே படல. பாத்துக்கோங்க. ஏய், ஏண்டி உன் புத்தி இப்படியெல்லாம் யோசிக்குது? நான் தான் அவர் ரொம்ப நல்லவர்னு சொல்றேன்ல. திரும்ப திரும்ப அதையே பேசிக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? நல்லவர்னு நீ தான் சொல்ற. ஆனா யாரு எப்ப எப்படி மாறுவாங்கன்னு யாருக்கு தான் தெரியும்? இங்க பாரு, சும்மா தேவையில்லாம ஏதாவது உளறிக்கிட்டு இருக்காத. சரி, நைட்டு சாப்பிடறதுக்கு என்ன வேணும்? உன் இஷ்டம்மா, நீ எது செஞ்சு கொடுத்தாலும் எனக்கு ஓகே தான். ஒழுங்கா என்ன வேணும்னு இப்பவே சொல்லிடு. அப்புறம் அதையே செஞ்ச இதையே செஞ்சேன்னு லொட்ட சொல்லிக்கிட்டு இருக்க கூடாது. ஒழுங்கா என்ன வேணும்னு சொல்றியா? அப்படிலாம் ஒன்னும் இல்லம்மா. சரி, நான் கிச்சனுக்கு போய் சமைக்கிற வேலையை பாக்குறேன். எக்ஸாம் வருது, படிக்கிற வேலையை பாரு. சரி. ஏண்டி இன்னும் போனை தான் பாத்துக்கிட்டு இருக்கியா? விளங்கிடும். இந்தா சாப்பிடு. வீட்ல எந்த வேலையும் செய்யறது கிடையாது. என்ன பொண்ணோ, காலையில காலேஜுக்கு போறது, வந்து போனை நோண்டுறது, இதையே பொழப்பா வச்சிருக்க. மேடம்க்கு சாப்பாடு கூட பெட்ரூம்க்கு எடுத்துட்டு வந்து குடுக்க வேண்டியதா இருக்கு. ஏமா இப்படி கத்துற? ஒரு வார்த்தை கூப்பிட்டு இருந்தா நானே வந்து சாப்பிட்டுக்க போறேன். அப்படியே கூப்பிட்ட உடனே வந்துருவ பாரு. சரி சரி, சாப்பிடு. உனக்கு எங்க பேங்க் மேனேஜரை பத்தி சரியா தெரியலடி. அதான் அவரை பத்தி தப்பா பேசுற. சார் உண்மையிலே ரொம்ப நல்லவரு. சொல்லப்போனா சாரோட லைஃபும் நம்ம லைஃப் மாதிரிதான். நீ பிறந்து 2-3 வருஷத்துக்குள்ளேயே நம்ம 2 பேரையும் உங்க அப்பா தனியா விட்டுட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் நான் தான் உன்னை கஷ்டப்பட்டு வளர்த்தேன். அதே மாதிரிதான் சாருக்கும் வைஃப் இல்ல. சாருக்கும் ஒரு பொண்ணு மட்டும்தான். சார் அந்த பொண்ணை தனியா வளர்த்து அவளை நல்லபடியா படிக்க வச்சு அவளுக்கு கல்யாணமும் பண்ணி வச்சுட்டாரு. இப்ப அந்த பொண்ணு யுஎஸ்ல இருக்கு. மறுபடியும் அந்த பேங்க் மேனேஜரை பத்தி நீ பேச ஆரம்பிச்சிட்டியா? ஏண்டி, அவரை பத்தி பேசினாலே உனக்கு எதுக்கு அப்படி எரியுது? அம்மா, நான் உன்கிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன், அவர் உனக்கு மட்டும்தான் பேங்க் மேனேஜர், எனக்கு ஒண்ணு கிடையாதுன்னு.
சரி, சீக்கிரம் சாப்பிட்டு பிளேட்டை கொடு. கிச்சன்ல வேலை இருக்கு. சார் நீங்களா? சொல்லுங்க என்ன விஷயம்? என்ன நல்லா இருக்கியாம்மா? ஆ, நான் நல்லா இருக்கேன் சார். ஆஃபீஸ்ல இருந்து அம்மா வந்துட்டாங்களா? இல்ல சார். என் அம்மா வீட்டுக்கு வரதுக்கு சாயந்தரம் 6 மணி மேல ஆயிடும். ஓ, அப்படியா? இன்னைக்கு பேங்க் ஆஃப் டே தானே? அப்படின்னா சீக்கிரமாவே வந்துருவாங்க. சரி சரி, என்ன உள்ள வாங்க நல்லா கூப்பிட மாட்டியாம்மா? ஆ, சரி சரி. உள்ள வாங்க சார். ஆ. உட்காருங்க. ம். ஆ, உங்களுக்கு ஏதாவது குடிக்க எடுத்துட்டு வரவா? இருக்கட்டும்மா, பரவாயில்ல. இன்னும் கொஞ்ச நேரம் ஆகட்டும். சரிங்க சார். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நான் அம்மாக்கு கால் பண்ணி சொல்றேன். ஆ, சரி. ம். நீங்கள் தொடர்பு கொண்ட வாடிக்கையாளர் எண் தற்சமயம் தொடர்பு எல்லைக்கு வெளியே உள்ளது. தயவு செய்து பின்னர் முயற்சிக்கவும். ம். நீங்கள் தொடர்பு கொண்ட வாடிக்கையாளர் எண் தற்சமயம் தொடர்பு எல்லைக்கு வெளியே உள்ளது. தயவு செய்து ஆ. சார். நான் அம்மாக்கு கால் பண்ணி பார்த்தேன். அவங்க ஃபோன் நாட் ரீச்சபிள்னு வருது. ஓ, அப்படியா? ம். சரி, பரவாயில்லம்மா. அம்மா வர வரைக்கும் நான் வெயிட் பண்றேன். அம்மா வந்ததுக்கப்புறம் பேசிட்டு நான் கிளம்பிடுறேன். ம். சரிங்க சார். நீங்க இங்கேயே வெயிட் பண்ணுங்க. சரிம்மா. ம். ம். ஸ்ரீனிஷா, ஸ்ரீனிஷா.